நம்முடைய அனைத்து சமுதாயத்தையும் ஒன்று சேர்த்து இன்றைய தினம் இக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் என்னுடைய அருமை அண்ணன் ஏசிஎஸ் அவர்களே மற்றும் எனக்கு முன்னாலே பேசி அமர்ந்திருக்கிற அனைத்து உறவினர்களே, இங்கே வருகை தந்திருக்கிற திரளாக வருகை தந்திருக்கிற சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். நிறைய பேர் நிறைய பேசிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இன்றைய தினம் மேடையிலே நிறைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். நம்முடைய இனத்தவரை, நம்முடைய சொந்தங்களை, நம்முடைய உறவினர்களை எல்லோரையும் ஒன்று சேர்த்து எல்லோரையும் ஒன்றாக ஒரே வழியில் நடத்துவதற்கு அருமை அண்ணன் ஏசிஎஸ் அவர்கள் நீண்ட நாட்களாக பாடுபட்டு கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு உறுதுணையாக நாம் எல்லோரும் எப்போதும் இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அன்றைய தினமெல்லாம் நம்முடைய இனத்தவர்கள் யாரை சுட்டி காட்டுகிறார்களோ அவர்கள்தான் ஆட்சியிலே அமருவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை அன்றைய தினம் இருந்தது. ஆனால் இன்றைய தினம் அது இல்லை. ஏன் இல்லை? நம்மிடத்திலே ஒற்றுமை இல்லை. அதனாலே யாரோ வந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் ஒற்றுமையாக இருந்தால் நாம் யாரை சுட்டு குரல் காட்டுகிறோமோ அவர்கள்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். அந்த நிலைமை வர வேண்டும். அதற்கு நாம் எல்லாம் ஒன்று சேர வேண்டும். அருமையாக அண்ணன் ஆனந்தராஜ் அவர்கள் சொன்னார், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. எல்லோரும் ஒன்றாக சேர வேண்டும் என்பதை நினைத்து இன்றைய தினம் அருமை அண்ணன் ஏசிஎஸ் அவர்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உறுதுணையாக நாம் எல்லோரும் இருந்து ஒன்றாக செயல்பட்டு நாம் நினைத்ததை சாதிக்க வேண்டும். அதற்கு நெடுதூரம் இல்லை, இன்னும் ஒரு 10 மாதங்கள் தான் இருக்கிறது. இந்த 10 மாதங்களிலே நாம் என்னென்ன செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை அருமை அண்ணன் ஏசிஎஸ் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் எல்லோரும் உறுதுணையாக இருந்து நாம் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு கேட்டுக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.